பெண் விடுதலை தான் ஒரு சமூகத்தோட முன்னேற்றத்துக்கு அடித்தளமா அமையும். பெண்களுக்கு சமூகத்துல சம உரிமையை வழங்கவும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில தமிழ் சமூகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின திட்டம் அப்படின்னா அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் என்றால் வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு முன்னுரிமை என்று பொருள். அந்த வகையில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் 2 நோக்கங்களை கொண்டது. பிரதிபலன் பாராமல் வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது. அடுத்து ஆண்டுக்கு 12,000 ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருந்து வறுமையை ஒழித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சுயமரியாதையோடு சமூகத்தில் அவர் வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதாகும். மகளிரின் சமூக பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம் 1000 ரூபாய் என்பது தேவைப்படும் குடும்பத் தலைவர் அனைவருக்கும் அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இப்போ 1000 ரூபாய் தராரு, ஏதோ செலவுக்கு உதவுது. இப்போ 1000 ரூபாய் வருது, நல்ல உதவி பண்றாங்கம்மா அவங்க. இந்த மாதிரி திட்டம் நல்லா வரணும், இனிமே அவர் தான் வரணும் ஆட்சிக்கு, வேற யாரும் வரக்கூடாது. நல்லா ஆட்சி நல்லா பண்றாங்க, நல்லா சிறப்பா மனசுக்கு திருப்தியா இருக்கு. பெண்களுக்கான ஆட்சி தான் இது, மகளிருக்கு தான் இது மெயின் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இது மாதிரி கேக்குறாங்க, 1000 ரூபாய் உங்க ஊர்ல கொடுக்குறாங்களே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்காக பெண்களுக்காக இதை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் நல்லா பண்ணியிருக்காங்க. 14ஆம் தேதி 15ஆம் தேதி அக்கௌண்ட்ல கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி சேலரி மாதிரி அது வந்துடுது. இந்த ஆட்சியை பத்தி சொல்லணும்னா உண்மை நேர்மை நியாயம்னு சொல்லலாம். இது அரசாங்கம் தருகிற உதவி பணமாக நீங்கள் கருத வேண்டியதில்லை, அது உங்களுடைய உரிமை தொகை. நான் போட்ட ஒரு கையெழுத்து பலரது வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு அந்த உரிமையை எனக்கு கொடுத்தவங்களே நீங்க தான். இந்த திட்டத்தின் மூலமா 1,31,00,000 பெண்கள் பயனடைகிறாங்க. பலனை எதிர்பாராமல் வாழ்நாளெல்லாம் உழைக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். இது பெண்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாயிருந்து வறுமையை ஒழிச்சு வாழ்க்கை தரத்தை உயர்த்த சுயமரியாதையோட சமூகத்துல பெண்கள் வாழ உறுதுணையாக இருக்கு. யாரோ ஒருத்தர் இது பண்ணுறாங்க இல்லையா, பெனிஃபிட் அடையிறாங்க இல்லையா, நம்ம இல்லைன்னா கூட அது ஒரு சந்தோஷம். டெய்லியுமே தேவைப்படுது இல்லை, காய்கறி வாங்க, மற்ற மளிகை சாமான் வாங்க, எல்லாத்துக்குமே பொருள் வாங்குறதுக்கு காசு தேவைப்படுது இல்லை. அந்த 1000 ரூபாய் அது அவங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும். நிறைய லேடிஸ் தெரியாமல் நிறைய ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த 1000 ரூபா காசு கூட இல்லாமல் ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது யூஸ் ஆகும் இல்லையா, அதுங்க நல்ல பலன் அடையுது, அதுங்க நல்லா இருக்கு. எப்போ பார்த்தாலும் கையேந்திகிட்டே இருக்கணும் வீட்டில் இருக்கவங்ககிட்ட, அது இது நல்ல யூஸ் தானே அவங்களுக்கு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு 1000 ரூபாய் முதியோர் இல்லை காசு கொடுத்தாங்க, அது எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு இது மாதிரி எனக்கு 1000 ரூபா வருது போடா அப்படின்னு ஈஸியாக சொல்கிற அளவுக்கு இருந்தாங்க. அப்போ இது நல்லது தானே. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் உழைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, யாருமே இல்லாமல் வேலைக்கு போகாமல், அது போல் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த 1000 ரூபான்றது ஒரு அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்றதுக்கு வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ஓகே அப்படின்ற போல இருக்குது. இப்படி பெண்களுக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம்னு பல நலத்திட்டங்கள் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி கொண்டு வந்திருக்கிறதுனாலதான் திராவிட மாடல் ஆட்சியோட கர்ஜனை மாநிலம் கடந்து உலக நாடுகளோட மத்தியில எதிரொலிக்குது. குடும்ப தலைவிகளுடைய உழைப்பை இந்திய வரலாற்றிலேயே முதலாக அங்கீகரித்த அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த முற்போக்கான திட்டத்திற்கு பெயர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்ச அந்த திட்டத்தை இன்னைக்கு பல மாநிலங்கள் அதை ஃபாலோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாநிலங்கள் எல்லாம் இதை உரிமை தொகைன்னு சொல்லல. தமிழ்நாடு மட்டும்தான் உதவி தொகையை பார்க்காம, சலுகை தொகையை பார்க்காம பெண்களுடைய உரிமையாக இந்த திட்டத்தை பார்த்துச்சு. நம்ம லட்சிய பயணத்துல மிகப்பெரிய முன்னெடுப்பா வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமா அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்.
இந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே தெளிவாக சொல்லிட்டோம், இது உதவித்தொகை இல்லை, உரிமை தொகை. திட்டங்கள் என்பது கொள்கைகளோட சிந்தனைகளோட செயல் வடிவம். ஒரு திட்டத்தோட வெற்றி என்பது அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவது மட்டுமல்ல, அந்த திட்டத்தை பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை சமூக நிலையை மேம்படுத்திக்கிறாங்க என்பதில் தான் அந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இருக்கு. அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31 லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். காலையில் ஃபோனை வந்தது, மெசேஜ் வந்தது, பார்த்தீங்கன்னா 5000 கிரெடிட் ஆகிருக்கு. யார் என்ன நம்ம காலங்கத்தால் யார் போடுவா அப்படின்ட்டு பார்த்தா நியூஸ்லாம் பார்த்தாக்கா சார் வந்து இப்போ முதலமைச்சர் ஐயா வந்து மகளிர் உரிமை தொகைக்காக 5000 போட்டிருக்காரு. இன்னும் என்ன ஸ்பெஷல் டேனா இன்றைக்கி வந்து என்னுடைய பிறந்த நாள். அதனால் என்னோடய அப்பாவே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு கொடுத்தா மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார். இன்றைக்கி காலையில் ஒரு 8:15 அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எனக்கு வந்து அப்பா இல்லை, எனக்கு என் அப்பாவே கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்குது சார். அது அளவில்லாத மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இன்றைக்கி. நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து என் பிள்ளைங்களை காப்பாற்றிட்டுருக்கேன். எனக்கு இது வந்தது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என் பிள்ளைங்களுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக திமுக ஆட்சி தான் வரும், எல்லாருமே கண்டிப்பாக போடுவாங்க. அவருக்கு தான் என் ஓட்டு. கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கணும், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு நல்லதே செய்வார் சார். இதை பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யார் இது காலையில் 5000 ரூபா போட்டிருக்கா பார்த்தா நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து எல்லா மகளிருக்கும் உரிமை தொகை மூலமாக கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு வரவுன்னும் போது அது நாங்கள் உபயோகமாக யூஸ் பண்ணிக்குவோம். இதை கொடுத்த முதலமைச்சருக்கும் நம்மளோட தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். மாதம் இவங்க மாதிரி யாரும் கொடுத்ததில்ல, எந்த கட்சிக்காரும் கொடுத்ததில்ல, சார் தான் கொடுத்தாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த 1000 ரூபாய் வந்து என்னோட பொண்ணோட சேமிப்பில் வந்து 1000 ரூபாய் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கட்டின்னு இருக்கேன், அவளோட எதிர்காலத்துக்கோசம். எதிர்கட்சி எப்படி வேணாலும் பேசிட்டு போகுது சார், ஆனால் இவர் கட்சி கண்டிப்பாக வரும். என்னுடைய அப்பாவை நினச்சி முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். இதனால் நான் மாதம் என் பயனடைகிறேன். இந்த மாதம் வந்து அது சொல்ல முடியாத அளவுக்கு பயனடைஞ்சிருக்கேன். அளவில்லாத சந்தோஷமாக இருக்கேன் சார். இன்றைக்கி நான் தாயுள்ளம் கொண்ட அம்மா தான் சொல்லுவாங்க. இவர் அந்த தாய்மை குணம் உள்ள தந்தையாக வந்து பார்க்குறாரு. எங்கள் வீட்டு திமுகவுக்கு தான் 1000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. இந்த பஸ் வசதி கொடுத்துக்கிறாரு. அவங்க அப்பா சிலிண்டர் கொடுத்து என் கண்ணு எரிச்சலை நிறுத்தினாரு. முக்கியமாக அதுக்காக எனக்கு ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது, ஸோ இதெல்லாமே நல்ல ஸ்கீம் தான். எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கல்ல. கண்டிப்பாக திமுக தான் ஜெயிப்பாங்க. அவங்க தானே இருக்காங்க எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. முதலமைச்சருக்கு நன்றி, எல்லாம் நல்லது செய்கிறாங்க. இந்த திட்டத்தெல்லாம் எடுத்து போனால் மகளிருக்கு வந்து 190% நல்லா செய்கிறதுனால மகளிர் பூராமே திராவிட முன்னேற்ற கழக சூரியத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் அவருக்கு தான் போடுறோம். கோடியானுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டைம் அவர் தான் வரணும், அவருக்கு தான் போடுவோம் நாங்கள். முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றி. நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் ஏழைங்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சுருக்கீங்க. நீங்கள் 100 ஆண்டு வாழ்ந்து பேராண்டு பெற்று பெருசெல்வம் பெறுக. பேரறிஞர் அண்ணாவிடம், தலைவர் கலைஞர் அவர்களிடம் நாங்கள் கற்ற பாடங்களோட அடிப்படையிலே தான் இந்த திட்டத்தை